அந்த படிப்பை சரியாக கண்டினியூ பண்ண முடியாதனால அந்த பாலிடெக்னிக்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஒரு செப்பல் கடை அந்த டைம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு ட்ரைனேஜ் கிளீனிங்கு எல்லாமே ரொம்ப அனுபவிச்சு தான் வந்தேன். அவங்க எங்கேயும் வீட்டை விட்டு எங்கேயும் போனதில்லை. வீடு விட்டால் வீட்டிலேயே அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷரு, பேக் பெயின், எங்கள் அம்மாவுக்கு வந்து சொல்ல முடியாத சில விஷயம்லாம் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ ஒர்க்குக்கும் போயிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? அம்மாவை சொல்ல வச்ச மூமெண்ட்? அழுதுட்டேன். ஒரு சொந்த வீடு, அட்லீஸ்ட் குடிசையாக இருந்தாலுமே என் வீடு, அந்த ஒரு அம்மாவுக்கு அதை கொடுத்தாலும் நிம்மதியாக. அப்பா போனதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நாங்கள் இருக்கோன்னு யாரும் சொல்லலை. என்னை தூக்கி வளர்த்தாலேருந்து எனக்குன்னு எதுவும் செஞ்சதில்லை. இப்போ அதை அவங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களாம் எங்ககிட்ட தேடி வருவாங்க. ஆனால் எங்களுக்கு பிரச்சனையானப்போ இப்போ வரைக்கும் ஒரு ஃபாலோவரும் கேட்டிருக்காரு, ஹாப்பியாக இருக்கீங்களா? உண்மையாலுமே வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கீங்க? நீங்கள் வந்து கடைசி வரையும் நான் எந்த இன்டர்வியூலையும் நான் கண்ணு கலங்கினதில்லை. என் கண்ணு கலங்குதுன்னா சொல்ல முடியாது. நம்ம லைஃப்பில் அவ்வளோ ஏமாற்றம், அடி, அசிங்கம், அது சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஹாப்பியாக இருக்கேனான்னு என்னை நானே நிறைய டைம் கேட்பேன். மிரரை பார்த்து நான் கேட்பேன், What will be the answer then? Answer then. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு கெஸ்ட் யார் அப்படின்னா ராகுல் டிக்கி அவர்கள் தான் இருக்காரு. அவரோட வீடியோவை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணி, பாடுறா எவ்வளோ வேடாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, பார்க்க செம ஃபன்னாக இருக்குல்லன்னு சொன்னது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. ஸோ அவர்கிட்ட தான் அவரை பற்றியும் அவர் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போ நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே இந்த இன்ஸ்டா, இந்த ரீல்ஸ், இந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையும் தாண்டி ராகுல் அப்படிங்கிறவர் யார், என்ன பண்ணுறாரு? நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து ஈரோடு தான். பாலிடெக்னிக் பண்ணும்போது வீட்டு சைடில் ஒரு அப்பாவோட வந்து கொஞ்சம் சரியில்லை, ஃபேமிலியிலேருந்து விலகிட்டாப்புல. நானும் அம்மா அப்பா தான் பேசிக்காக. எங்கள் கூட அப்பா வந்துட்டு வேறு ஃபேமிலியோட அட்டாச் ஆகிட்டார். இப்போ வந்து ஒரு 5-6 இயர்ஸ் ஆகுது. ஸோ அதனால் நான் அந்த படிப்பை சரியாக கண்டினியூ பண்ண முடியாதனால அந்த பாலிடெக்னிக்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஒரு செப்பல் கடை அந்த டைம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு ட்ரைனேஜ் கிளீனிங்கு எல்லாமே ரொம்ப அனுபவிச்சு தான் வந்தேன். அது நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறேன். ஒருத்தவங்களோட சோஷியல் மீடியா லைஃபும் அவங்களோட ரியல் லைஃபும் ரொம்பவே வேறு இல்லை? கண்டிப்பாக. தே டோன்ட் நோ மை ரியல் லைஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நிறையவே பண்ணியிருக்கிறேன். அதை ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்மளை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் இப்போ நம்ம சொன்னால் அது வேறு. கண்டிப்பாக. அது அவங்க ஒப்பீனியன்னா நம்ம வீடியோ கொடுக்குறோம், நம்ம கண்டென்ட் கொடுக்குறோம், நம்ம ஒப்பீனியன் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கிறது. எல்லாத்தையும் நம்ம போய் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது. அம்மாவை ரொம்பவே வந்து பெருமையாக சொல்கிறவங்க நீங்கள். அம்மாவை வந்து உங்களோட அட்டாச்மெண்ட்டை நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அம்மா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணீங்க நீங்கள்? அப்போ அம்மா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணது வந்து நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனேன். அவங்க வந்து ஓவியா கெஸ்ட்டாக வந்துருந்தாங்க. டிஎன் மல்டி டேலண்டட் அவார்ட் வாங்கும்போது எங்கள் அம்மா கையால் நான் வாங்கினப்போ அம்மா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க அந்த ஒரு விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? அம்மாவை சொல்ல வச்ச மூமெண்ட்? அழுதுட்டேன். அது ரொம்ப, ஏன்னா அவங்க எங்கேயும் வீட்டை விட்டு எங்கேயும் போனதில்லை. வீடு விட்டால் வீட்டிலேயே அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷரு, பேக் பெயின், எங்கள் அம்மாவுக்கு வந்து சொல்ல முடியாத சில விஷயம்லாம் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ ஒர்க்குக்கும் போயிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம் நீங்கள் அம்மாவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதை நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு பண்ணி நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஒரு சொந்த வீடு, அட்லீஸ்ட் அது சொந்த வீடுனாலும் குடிசையாக இருந்தாலுமே என் வீடு, அந்த ஒரு அம்மாவுக்கு அதை கொடுத்தாலும் நிம்மதியாக இருக்கணும். அதுதான் உங்களோட மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட்டாக இருக்கும். உங்களோட ரியல் ஃபேஸ் வேறு, அந்த வீடியோவில் நீங்கள் காட்டுற ஃபேஸ் வேறு. எதனால் அந்த ரியல் ஃபேஸை மறைச்சி இப்படி ஒரு ஃபேஸ் காட்டணும்னு தோணுச்சு? நம்ம எப்படின்னா இந்த உலகத்துக்கு வந்து இலவசமாக கொடுக்கறது சிரிப்பு. மனுஷன் காலைல செம்ம ப்ரெஷரில் போவார், நைட்டு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணால் நம்ம வீடியோ வருதுன்னா அப்போ தான் யோசிச்சு நம்மக்கிட்ட இதான் எதிர்பார்க்குறாங்க, நம்ம தனியாக தெரியணும். அதனால் எவ்வளோ எமோஷ்னலான டைலாக் வந்தாலும் நம்ம கொடுத்துக்கிறது காமெடியாக கொடுத்துருவோம். ஓகே, ஆக்சுவலி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ராகுல் டிக்கி அவர்கள் வந்து பிக் பாஸ் போக வேண்டியது ஆனால் நூலிலேயே மிஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக எதனால் ஆக்சுவலி அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆச்சு? அவங்க என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட எதிர்பார்த்த கேரக்டர் அவங்கக்கிட்ட நான் கொடுக்கல.
இன்கேஸ் எப்படி சொல்கிறது, அங்கே எப்படி வியர்டாக இருக்கணுமா எமோஷ்னலாக இருக்கணுமோன்னு எனக்கு தெரியல. நானாகவே போனேன் அந்த ஆடிஷனுக்கு. போனப்போ 2 டேஸில் சொல்கிறோன்னாங்க. பட் நான் செலக்ட் ஆகலை. அதை நான் பெருசாக எடுத்துக்கல. இந்த ஃபாலோவர்ஸ் பூஸ்ட் அப்பெல்லாம் ஹவு டு இட் மேக் யூ ஃபீல் ஆக்சுவலி? அது வரும்னு பார்த்துட்டே தான் வராது. ஓகே, சிம்பிளாக இந்த வீடியோ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், எஃபர்ட் போட்டிருக்கோம், கண்டிப்பாக இதுக்கு ஒரு 100 மில்லியன் இல்லை 200K லைக் ஏதோ ஒன்று வந்துரும்னு நம்ம நினைப்போம். 10K கூட வராது. இதே நீங்கள் டிராஃப்டில் இருக்குது போடுவோம், போயிட்டு ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக 50K போயிருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு இது எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகும். அதான் இதுதான் பூஸ்டப்பும்பாங்க. இதுதான் பூஸ்டப் போல அப்படின்னு தான் நமக்கே அப்படி இருக்கும். பல பேர் வந்து வாழ்க்கையில் பல விதமாக மாற்றுறது ரிலேட்டிவ்ஸ்ட்டு தான். நீங்களும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்லாம் நிறைய விஷயம் தோணியிருக்காங்க. அப்பா போனதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நாங்கள் இருக்கோம்னு யாரும் சொல்லலை. என்னை தூக்கி வளர்த்தாலேருந்து எனக்குன்னு எதுவும் செஞ்சதில்லை. இப்போ அதை அவங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. இப்போ வரைக்கும் யாருமே கூட இல்லை. எல்லாம் சம்மந்தம் இல்லாமல் சண்டை போடுறது, சம்மந்தம் இல்லாமல் வார்த்தை பேசுறது, நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு பேசுறது. அண்ட் இப்போ நம்ம நிறைய எமோஷ்னலாக பேசணும், உங்கள் லைஃப் ஸ்டோரிஸ் பேசணும். ஆக்சுவலி நேற்று உங்களை நான் ஒரு ஸ்டோரி போட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் கிட்ட என்னெல்லாம் கேள்வி இருக்குன்னு. ஸோ உங்கள் ஃபாலோவர்ஸ் கொஸ்டின்ஸை படித்து அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் டிஎம்மில் ஒரு லெவல் வரைக்கும் போகலாம். இல்லை ப்ரோ? போகலாம், கண்டிப்பாக போகலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ. உங்கள் இதுலேருந்து எடுத்தாச்சு, டிஎம்லாம் எடுத்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு கீழே போனால் தெரியும் லேடிஸ் ஃபாலோவர்ஸ்லாம் ஜாஸ்தி இருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் வேறு ஏதாவது ஒரு இதுலேருந்து மேக்கப் பண்ணப்பா. பிகாஸ் இப்போ தான் கல்யாணம் வேறு இருக்குது, எதுக்கு இதெல்லாம்? ஃபஸ்ட்டு கேள்வியே ஒருத்தர் கேட்டது இதை படிக்கணும். இப்போ உங்களை லோக்கி நான் கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணுவேன் ராகுல் டிக்கி அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி படம் பண்ணுறேப்பான்னு கேட்டாங்கன்னா, ஆனால் நான் உங்களை நம்பி வரேன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னா, என்ன ரோல்னாலும் நான் பண்ணுறேன்னான்னு அந்த அண்ணன்ட்ட பேசுவேன். அப்படி தான் பேசுவீங்க கண்டிப்பாக. அப்புறம் எல்சியூவில் ஒரு கேரக்டராக ராகுல் டிக்கி பார்க்கலான்னு அப்புறம் என்னமோ அனுப்பி வச்சுருக்காங்க. ஓகே, உங்கள் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வருதா இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வருதான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நெகட்டிவ் கமெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் கமெண்ட்ஸை சில சமயம் நான் பின் பண்ணுவேன். பின் பண்ணுறதுக்கே அதிக லைக்ஸ் போகும். நெகட்டிவ் கமெண்ட்டு நான் படித்து பார்ப்பேன். பேசுங்கடா, உங்களை விட நான் ஒரு படி மேலே இருக்கேன்னு நினச்சிட்டு அந்த டெலீட் பண்ணாமல் விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் பல பேர் உங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது இவர் கல்யாணம் ஆயிடுச்சா, இவர் காதல் இருக்கா அப்படிங்கிறது தான். ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு. அது ஒரு அதான் 6 மந்த் போகுது. மீடியாக்குள்ளே கொண்டு வர மாட்டார் ராகுல், கடைசி வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க. நைஸ் ப்ரோ. உங்களை பிடிச்சி எல்லாருக்கும் ஜாலியாக வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் மாம் அண்ட் டேடுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். பிடிச்ச மாம் அண்ட் டேடுக்கு இன்னும் எதுவும் பண்ணலை. என்னோடய எய்ம் ரொம்ப ஆசை, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கணும், நம்ம ஓனாக சம்பாரித்து வாங்கணும். ஏன்னா நான் கார் ரீதியாக நிறையா அடிபட்டிருக்கேன். கார் துடைக்கும் போது, டயர் துடைக்கும் போது அதே அங்கே ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அதெல்லாம் கேட்கும்போது கார் வாங்காமையா போய்டுவேன் நான். நானும் வாங்குவேன்ல. பைக் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து நான் டியூ கட்டி முடிச்சணும். அதே போல் காருக்குன்னு ஒரு நல்ல மூவி கிடச்சி நம்ம சம்பாரித்து வாங்கணும். நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம பேசின வாங்கி முன்னாடி அந்த சொந்தக்காரெலாம் நம்ம ஏன் காருடா அப்படிங்கிற அளவுக்கு போகணும். நிறைய பேர் ப்ரோ வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஆக்சுவலி உங்களுக்கு ரேண்டம் வீடியோ கால்ஸ் எல்லாம் வருமா? அந்த மாதிரிலாம் அது வரும். நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் தானே இருக்குது. ஒரு நாளைக்கு தான் 1 லட்சம் பேர் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது. நிறைய மோஸ்ட் ஆஃப் கைண்டாக கேட்குறது லைவ் ஒன் டைமாவது வாங்க, உங்களோட லைவ் வாய்ஸு நாங்கள் கேட்கணும். ரொம்ப நிறைய பேர் பாய்ஸும் சரி கேர்ள்ஸ் சரி குழந்தைங்கெல்லாம் பார்க்கணும். ஒரு வயசானவங்களாம் கேட்பாங்க, எங்கள் ஃபேமிலியாக உங்களை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறோம், ஒரு லைவ் வாங்க, ஓகே நாங்கள் அதில் கொஸ்டின்ஸ் பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுவீங்களா அப்படின்னு. இப்போ வரைக்கும் நான் லைவ் போடுறதுக்கு எனக்கு டைம் தான் சொன்னல, என்னோட ஒர்க் அந்த ஒரு இது அந்த மாதிரி ஒரு இது போகுது. ஒருத்தர் கேட்டிருக்காரு உங்களை எப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்னு ஆசையாக கேட்டிருக்காரு. அவருக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? பக்கமாக கலைஞர் டிவி போயிட்டு வந்ததுக்கே நான் ரொம்ப கண்ணில் தண்ணி விட்டேன். கலைஞர் டிவி வந்திருக்கிறோம், என்னை உட்காந்து ஒரு ஃபேமிலி கலைஞர் டிவியில் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது எங்கள் வீட்டில் வந்து டிவியில் ஒன்று பார்த்துட்ருக்கோம்ப்பா அப்படின்னா என்னால் பார்க்க முடியல அந்த ஷோ. அப்போ நான் ஒரு ஈவெண்ட்டில் இருந்தேன், யூடியூப்லேயும் சரியாக அது போடலை. அப்போ நான் வந்து ஓரத்தில் போய் நான் அழுதேன். பரவாயில்ல நம்ம டிவியில் வந்துட்டோம், ஏதோ ஒரு சின்ன வாய்ப்புனாலும் நம்ம டிவியில் வந்துட்டோம் அப்படின்னு. கண்டிப்பாக அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தோஷம்தான். ஆக்சுவலி நீங்கள் போட்டிருந்த விஷயத்துக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் இன்டர்வியூன்னு அது போட்டிருந்ததை
அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹெச்ஆர் போல் இருக்கு உண்மையாலுமே. அவங்க எந்த மாதிரி இட் வாஸ் ஆக்சுவலி ஃபன். நான் படிச்சு பார்த்தேன்னா அதுக்கப்புறம் ரீசன் புரிஞ்சது. கிவ் மீ ஒன் ரீசன் வை ஷுட் வி செலக்ட் யூ, வை டூ யூ நீட் திஸ் ஜாப், what is your salary expectation, if you have an option to choose between an important meeting in the company and your family members function on same day, what would you choose and why அப்படின்னு இவ்வளோ பெரிய கொஸ்டின் நீங்கள் என்ன சொன்னீங்கிற கண்டெக்ஸ்டே தெரியாமல் போட்டிருக்காங்க. ஓ, நம்ம எந்த இன்டர்வியூக்கு போகிறோம்னு சொன்னது இவங்க வேற ஆஃபீஸ் இன்டர்வியூ நினச்சிட்டு இவ்வளோ பெருசாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அவங்களுக்காக இவ்வளோ பெரிய கேள்வியை வேறு படிச்சிட்டோம். அவங்க ஃபாலோவர்ஸ் பேரை சொல்லிட்டோன்னா அவங்கள போய் பல பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன்னா லேடிஸ் வேறு. நீங்கள் அதுக்கான பதிலை மட்டும் சொல்லிடுங்க. இல்லைங்கக்கா, இப்போ செய்கிற வேலையை நல்ல வேலையில் இருக்கிறேன், இந்த இன்டர்வியூக்கே போதும், நான் இந்த இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன், இந்த இன்டர்வியூ போயிட்டு வந்தேன், நீங்கள் நினச்ச இன்டர்வியூ தப்பு. முக்கியமானது ஒன்று கேட்டிருக்காங்கல்ல, கம்பெனி மீட்டிங் இருக்குது, ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஃபேமிலி தான். வேலை தர மாட்டாங்களே. வேலை போனால் என்ன, அதான் ஏற்கனவே பல வேலைகள் பார்த்துட்டு வந்தோம், ஏதோ ஒன்று பொழைச்சிக்கலாம். அது ஃபேமிலியில் நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். அது எப்போ நான் ஒரு டைம் தான் வரும். நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொல்கிறது, வேறு வேலை பார்த்தது, அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைக்கிறது எல்லாம் தவிர வாட் இஸ் யோர் எய்ம் இன் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்டர் தான். ஏதாவது ஒரு ரோல், அந்த ரோல் பங்கமாக இருக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன்னு சொல்லி நான் நிறைய டைம் கூப்பிட்டு போய் பேமெண்ட்லாம் பண்ணாமல் விட்ருக்காங்க. ஆனால் நான் நல்லா நடிச்சுலாம் கொடுத்துருக்குறேன். ரோட்டில் அடிச்சுன்னு அழுவு, உன்னால் எவ்வளோ முடியுமோ அடிச்சுட்டு அழுவு, அது பயங்கரமாக இருக்கணும். ஒரு லவ் ஃபெயிலியர் சீனு, எப்படி உன்னை ஏமாற்றிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னாங்க. அது நான் அப்போ என்ன பண்ண மைண்டில் எப்படி ஏற்றிக்கிட்டேன்னா, நமக்கு ரியல்லே நடந்துருக்குல்ல. ஒரு 8 மந்த் நான் ரொம்ப லோன்லினஸ்ஸாக இருந்தேன், ரொம்ப தனியாக இருந்தேன். அதெல்லாம் யோசிச்சு ஒரு பொறுமையாக சேர்ந்த சீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக அடிச்சுன்னுலாம் அழுதேன். யூஸ் ஆகல, பட் சான்ஸ் இல்லை, பேமெண்ட் இல்லை. ஒரு 10 days கழிச்சு வாங்க டவுன்லோட் தான் சொன்னாங்க. 10 daysல ஆள் அட்ரஸே இல்லை. வாய்ஸ் வந்து வேற மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க. நான் நிறைய பேரோட கமெண்ட்ல லேடிஸ் அந்த மாதிரி கேட்கறதெல்லாம் பார்த்துருக்கேன். வீடியோ கால் பண்ணுவீங்களா ப்ரோ அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி உங்களோட வீடியோ காலில் அவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு அப்புறமா கூட கால் பண்ணி சொல்லியிருந்தேன். இன்ஸ்டா இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அது ப்ரமோஷன்ஸ் பொறுத்து தான். எல்லோரும் நினைக்கிறது ஒரு பேடாக என்ன நினைக்கிறீங்கன்னா, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா உனக்கு மந்த் வந்து 10,000 15,000 வருங்கிறதெல்லாம் வேறு. யூடியூப்பில் வேணால் கண்டிப்பாக எடுக்கலாம், அவங்க விளாக் பண்ணுறாங்க, சில கண்டென்ட் கொடுக்குறாங்க. இன்ஸ்டாவில் வந்து மாதம் சம்பாதிக்கிறவங்களாம் இருந்தால் நான் நேரம் சொந்த வீடு எப்படியோ கட்டியிருக்கலாம், நான் கார் எப்படியோ வாங்கியிருக்கலாம். நம்ம என்ன ப்ரமோஷன் பண்ணித்தரோமோ அதுக்கு என்ன பேமெண்ட் நம்ம பேசுகிறோமோ அதுதான் இன்ஸ்டாவோட இன்கம்னு நான் சொல்லுவேன். இன்ஸ்டாக்குன்னு தனியாக மாதம் சம்பளம் வர மாதிரி இருந்தால் இங்கே பல பேர் வேலைக்கு போகவே தேவையில்லை. நானே பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். வீடியோ போட்டு நம்ம சம்பளிச்சு போகலாமே. எல்லாருமே அதுக்குள்ளே தானே. ஆமாம். இது வந்து கடைசி கொஸ்டினாக வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம நிறையா பேசணும், எமோஷனலாக பேசணும், இதுவாக பேசணும். ஒரு ஃபாலோவரும் கேட்டிருக்காரு, ஹாப்பியாக இருக்கீங்களா? உண்மையாலுமே வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கீங்களா? நோ ஒரே சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. நிறையா இங்கே வந்து கடைசி வரையும் நான் எந்த இன்டர்வியூலையும் நான் கண்ணு கலங்கினதில்லை. என் கண்ணு கலங்குதுன்னா கேன் ஐ நோ த ரீசன்? பிகாஸ் நான் சொல்ல முடியாது ப்ரோ. நம்ம லைஃப்பில் அவ்வளோ ஏமாற்றம், அடி, அசிங்கம். ஓகே, வாட் வில் மேக் ராகுல் டிகே ஹாப்பி தென்? அது சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா நான் ஹாப்பியாக இருக்கேனான்னு என்னை நானே நிறைய டைம் கேட்பேன். மிரரை பார்த்து நான் கேட்பேன். What will be the answer then? Answer then sometimes ignore. No reason for ignore sometimes. Not responsibility sometimes. Fine, but ஆனால் the happy days are coming மட்டும் நான் சொல்கிறேன். பிகாஸ் பல பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களோட கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு இவ்வளோ பாசிட்டிவாக இருக்காது. பல பேருக்கு கெட்ட வார்த்தையை திட்டி கமெண்ட் வரும், அசிங்கமான கமெண்ட்ஸ் வரும். பட் நிறைய பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. த ஹாப்பி டேஸ் ஆர் கம்மிங். நான் நேற்று உங்களை ஒரு இன்ஸ்டாவில் பார்த்துட்டு வெளியே வந்து இன்றைக்கி ப்ரொஃபைலில் பார்க்கும்போது இன்னொரு 10 பேர் இன்னும் உங்களை லவ் பண்ணி அதில் கமெண்ட் பண்ணுறாங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ லவ்ஸ் யூ. ஸோ ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் த ஹாப்பி டேஸ் ஆர் கம்மிங்னு மட்டும் நான் சொல்லி ஒரு இன்டர்வியூ முடிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஃபன்னாக நிறைய பேர் நமக்கு நிறைய என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குறாங்கல்ல,
அவங்க லைஃப்பில் அவங்க பார்க்குற ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது வேறு. முடிஞ்ச அளவுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஒரு இன்டர்வியூ முடிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சாரி ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ.